இன்றைக்கி வந்து குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடித்தமான எக் பப்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் மம்மி வந்து எக் பஃப்க்கு மாவு பிசைஞ்சிக்க போகிறாங்க. மாவு பிசைஞ்சிக்கோங்க. 1 கப்பு மாவு, மைதா மாவு போட்டுக்கலாங்க. ஓகே. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கு லைட்டாக, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன். இப்போ தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு வச்சாச்சுங்க. 4 உருண்டை போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். முட்டையெல்லாம் அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் பார்த்துக்கலாம். இப்போ சின்ன கேரட் கொஞ்சம் திருவி வச்சுருக்கிறேன். சின்ன கேரட்டு, ஒரு பாதி வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, பாதி தக்காளி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னமா பண்ண போகிறீங்க? இந்த மாவு தேய்ச்சிக்கலாம். ஓகே. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரணுமாம்மா? நடுவில் எப்படி விட்டுக்கலாங்க இந்த முட்டையை. இப்போ இப்படி மடக்கி விட்டுக்கலாம். அப்படி மடக்கி விட்டுக்கலாம். இதையும் அப்படி மடக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி லீக் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா தண்ணி விட்டுக்கலாங்க சுற்றி. அப்போ நல்லா க்ரீப்பாக பிடிச்சிக்கும். நல்லா அப்படியே பண்ணி விட்டுருங்க. வந்த உடனே திருப்பி போட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து பேனில் கம்மியாக ஊற்றினா போதும். ரொம்ப பொரிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லேசாக ஊற்றினா போதும். எடுத்துடலாங்க. சிம்மிலே வச்சு வேக வச்சுன்னா முட்டை உள்ளே வெந்துடும். பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும் இது. பாருங்கள், முட்டை பப்ஸு செஞ்சாச்சு. இது வந்து நம்ம 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளே தான். நம்ம வெளியே கடையில் வாங்குகிற வேலையே இல்லை. பிள்ளைங்களுக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, மொறு மொறுன்னு இருக்குது. பாருங்கள், புட்டு பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா? பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.